கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே. ஹாய், இன்றைக்கி வந்து மீஷோவில் சில பொருட்கள் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிச்சன் திங்ஸு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் ஷாப்பிங் ஹாலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருந்தது ரோலிங் பென். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? என்னோடய ரோலிங் பின் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொல்லி இந்த வாட்டி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்த ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து நான் செட்டாக தான் வந்திருந்தது. ஒன்று வந்து நல்ல ஸ்லிம்மாக நீளமாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து வரி வரியாக போட்டிருந்தது. இது நான் அன்றைக்கே வந்து ட்ரையும் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக வருதுங்க. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நான் கூட ஒட்டிக்கு முன்னே நினச்சேன், ஆனால் சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த வரி வரியாக சப்பாத்தியில் வருது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருந்தது ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. கத்தி செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். 3 சைஸில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதோட ரேட் எல்லாமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து லாங் நைஃப், ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து சேஃப்டி கவரோடு தான் வந்திருந்தது. 3மே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பிரிண்டட் டிசைன்லாம் இல்லாமல் நார்மல் டிசைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாக்ஸு. இது நிறைய பேர் வச்சுருந்துருப்பீங்க, பட் நான் இப்போ தான் இது வாங்குகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர், 6-in-1 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், பட் குவாலிட்டி நல்லதுனால ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு. இது வந்து 10க்கு 30 சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும், நகராமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். சப்பாத்தியும் தேய்ச்சிக்கலாம், கட்டிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 பர்பஸ் தான். ஸோ இது வாங்கின அன்றைக்கி நைட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணி பார்த்துருந்தேன். பாருங்கள் நல்லாவே வருது. பேபிகார்ன் வந்துட்டு நல்லா தொட்டோன்னே வந்து அப்படியே கட் பண்ணி போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதே போர்டில் தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் வந்து அதில் தைச்சிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு போர்டு. ஸோ வாங்கின பொருட்கள் வந்து இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.